கறி கறி கதப்பா கறி லங்காய் கும்பு எப்படியே நம்ம பார்க்க போனோமா வாங்க செட்டுக்குள்ள போகலாம். இந்த மாதிரி இப்போ தோல் சீவிக்கணும். இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கோங்க. இந்த காய்க்குள்ளே ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொருள்லாம் எடுத்து வைங்க. நாங்கள் வரோம் கோயிலுக்கு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். பாய். வந்துட்டோம். பிரசாதம் சொல்லுங்க. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, வரமிளகாய், பருப்பு, சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகாய் ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், பட்டை, பூ, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், பட்டை ஒரு ஸ்பூன், ஸ்பூன் இல்லை, தேங்காய் 2 ஸ்பூன். பாத்திரம் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் போடுங்க. பூண்டு போடுங்க. வரமிளகாய், கருவேப்பிலை, அன்னாச்சிப்பூ, சோம்பு, கடலைப்பருப்பு, கசகசா, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வணக்குங்க. நல்லா வணக்கிட்டு அது கூட தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வணக்கி வச்சதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து எகைன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கறி மசாலா 1 ஸ்பூன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறிப்பிலாக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிக்க விட்டு காய் வந்ததும் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட். இந்த காயும் சிக்கன் பீஸ் மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த குழம்பு நம்ம சாப்பாட்டுக்கு தான் செஞ்சது. தம்பி சப்பாத்தி வேணும்னு அடம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சரின்ட்டு தம்பிக்காக 2 சப்பாத்தி சுட்டு எடுத்தோம். கடைசியில் பார்த்தோன்னா சாப்பாட்டை விட சப்பாத்திக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. மஸ்ட் ட்ரை.